பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆசியோடும் மறைந்த மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களின் ஆசியோடும் மூலக்கரை அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் ஆசியோடும் தொடங்கப்பட்டுள்ள இந்த பனங்காட்டு மக்கள் கழகம் கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் மற்றும் நமது கட்சியின் உறுப்பினர்கள், சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2019 பாராளுமன்ற தேர்தலில் நமது கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முகநூல்களிலும் ஏனைய சமூக வலைதளங்களிலும் ஒரு சில விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கும் வகையில் நடக்க இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நமது தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவிற்கு கட்டுப்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, மாநில பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் நமது பலத்தை அந்தந்த ஏரியாக்களில் அரசியல் களத்தில் காண்பிக்க வேண்டும். அரசியல் களம் என்பது நமக்கு சாதாரண விஷயம் அல்ல. புதிய களமாக நமக்கு இருந்தாலும் அதற்கு ஊக்குவிக்கும் வரையில் நமக்கு நமது தலைவர்கள் என்றும் துணை நிற்பார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு தலைவர்கள் இடும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு ஏரியாக்களிலும் பட்டி தொட்டி எங்கும் நமது கட்சியின் பலத்தை நிரூபிக்க அனைவரும் கரம் கோர்த்து தலைவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். வருகின்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இனி வரும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தலைவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவானாலும் அதை நமது கழகத்தின் தொண்டர்கள் அந்த முடிவை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு பணிபுரிய வேண்டும். இப்பொழுது தேர்தல் பணி சூடுபிடித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஏனைய பிற அரசியல் கட்சி தலைவர்கள் சில கோரிக்கைகளையோ அல்லது ஆதரவினையோ கேட்கும் பொழுது அதற்கு நமது தலைவர்களின் உரிய அனுமதியை பெற்று கழகத்தின் கொள்கையின் கட்டுப்பாடோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். தலைவர்கள் எடுக்கும் முடிவினை பட்டியெங்கும் செயல்படுத்திட நாம் உறுதுணையாக களத்தில் நிற்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது தலைவர்கள் ஏற்கனவே கூறியது போல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தென்காசி பகுதியில் தோற்கடிப்பதற்கான முழு பணிகளையும் அந்தந்த ஏரியாக்களில் பணிபுரியக்கூடிய நமது சமுதாய சொந்தங்கள், நமது கழக தொண்டர்கள் இதை ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணசாமி அவர்களை தோற்கடிக்க முழு மூச்சாக ஈடுபட வேண்டும். மேலும் நமது நாடார் சமுதாய வேட்பாளர்கள் எங்கெங்கு நிற்கிறார்களோ அந்தந்த தொகுதி நாடார் சமுதாய வேட்பாளர்களுக்கு நமது தலைவர்களின் அறிவுரை என்னவாக இருக்கிறதோ அதை நாம் கருத்தில் கொண்டு சமுதாய வேட்பாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் தேர்தலில் கிடைக்க அதற்கும் பாடுபட நமது கட்சியின் தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அரசியலில் தேர்தலில் நமது தலைவர்கள் எடுக்கும் எந்த முடிவானாலும் அதற்கு நமது சமுதாய கட்சி தொண்டர்கள் கண்டிப்பாக கட்டுப்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.